எவ்வளோ பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கண்டிக்கிறது? இப்போ ஸ்கூல்ல போய் நீங்க பேரண்ட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பையனை வந்து அடிக்காதீங்க. முன்னாடிலாம் நாங்கலாம் அடி பிச்சு ஸ்கூல்ல பெரம்பு பிய பிய அடிச்ச காலம்லாம் இருக்கு. இன்னைக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் மட்டும் அடிச்ச காலம் இருக்கு. இப்போ பேரண்ட்ஸும் கை வைக்கிறது இல்ல. ஸ்கூல்ல வந்து டீச்சரும் நம்ம கை வைக்காதீங்கன்னு சொல்றோம். அந்த பிரச்சனை எவ்வளோ பேர் வீட்ல இருக்கு? சார் நான்லாம் வெளுத்து வாங்கிடுவேன் சார். தப்பு பண்ணா. இப்போ சின்னதா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா, எடுத்து வெளு வெளுன்னு வெளுக்க வேண்டியதுதான். அப்பயாச்சும் அவங்க வந்து அது ஃபர்ஸ்ட்டு வாயில சொல்லி பார்ப்பேன். சொல்லி அதுக்கு கேட்கலன்னா, அதுக்கப்புறம் அடிதான். நெக்ஸ்ட்டு எடுத்த உடனே அடிதான் அது. அவ்வளோ சமத்து பையனாடா நீயு? சமத்துலாம் அம்மா இல்ல சொல்றாங்க. சார். செம்ம வாலு சார். இப்ப இவங்கலாம் சொன்னாங்கல்ல பொய் சார். சொல்றாங்க. பொய் சொல்றாங்க. சமத்து பிள்ளைலாம் இல்ல. சமத்து பையன்லாம் இல்ல பொய் சொல்றாங்களா? ஆமா. ஆ. சரி அம்மாட்ட உனக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு ஸ்டிக்கு கச்சினா போட்டு அடிப்பாங்க. செமையா அடிப்பாங்க. சார் அவன் தான் சார் என்ன பாக்ஸிங் கிளாஸ் போறான் சார். இப்போ அவன் கேட்டு ஏதாச்சும் நான் வாங்கி கொடுக்கலனா, ஏதோ பஞ்ச் விடுறேன், ஊக்குவிக்கிறேன், என்னென்னமோ சொல்லி என்னதான் அவன் தான் சார் என்ன அடிக்கிறான். சார் ஆக்சுவலி அடிச்சு வளர்த்தாதான் சார் குழந்தை டிசிப்ளினா வளரும். அதுக்காக ரொம்ப ஓவரா அடிக்க வேண்டாம். தேவையான லெவலுக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அது மாதிரி தான் நாங்க எல்லாரும் அடித்து வளர்க்குறோம். வளர்க்கணும், அனைத்தும் வளர்க்கணும். ஆமா. அது அதான் சரிசமமா ஒருத்தவங்க இந்த வளர்த்தாதான் ஜெனரேஷனுக்கு. வந்து குழந்தை வந்து கரெக்டா வளரும். இன்னொன்று சார், பசங்களை வந்து பப்ளிக் பிளேஸில் கண்டிக்க முடியலை. கண்டிச்சோம்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கு முன்னாடி நம்மளை திட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அப்ப காதை திருகிறது, கையை கிள்றது இதெல்லாம் பண்றீங்களா? அதெல்லாம் ஸ்கூல்ல பண்ணாதான் பண்ணுவாங்க. சார் காதை செய்வோம். திருகிறது, கையை காதை நல்லா கிள்ளி திருவுவோம். விடுவாங்க. உங்க வீட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? சில பேர் வீட்ல அடிக்கிறதே இல்லாம வேற வேற மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? இவன் வந்து 4 இயர்ஸ் ஆகுது 4 உங்களுக்கு. இயர்ஸ் ஆகுது அவருக்கு. 4 இயர்ஸ் ஆகுது. அவ எப்ப பார்த்தாலும் இவன் முகத்துல வந்து காலை வச்சு வச்சு அடிச்சுட்டே இருப்பான். அது எனக்கு பிடிக்கல. ஒரு வாட்டி ரொம்ப டென்ஷன் ஆகி நான் வாயில சொல்லி பார்த்துட்டேன், சவிக்ஷா அடிக்காத அடிக்காதன்னு சொல்லிட்டு. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால அவளோட காலை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டேன். நீங்களா? ஆ இவனோட இவனோட முகத்துல அடிக்கலாமா சார்? அவளோட காலை எடுத்து பாப்பா முகத்துல வைக்கலாமா? அது தப்பு இல்லையா? ஏங்க, சொல்லி அதுக்காக சொல்லி கூப்பிட்டு சொல்லாங்க. நீங்க என்ன போய் கடிச்சு வச்சுட்டேங்கிறீங்க? சொல்லி பார்த்தேன் சார். அவ்வளோ டென்ஷன். சொல்லி பார்த்து கேட்கலனா பின்ன இந்த மாதிரி எது பண்ண இனிமே அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அவங்க அக்காவா? ஆமா. யார் அவங்க அக்கா? சவிக்ஷா. சொன்னா கேட்கல. உங்களை கடிச்சு அந்த வச்சாங்களா? மாதிரி பண்ண உடனே அம்மா கேட்டுட்டாங்க. கடிச்சாங்களா? ஆ. தெரியாம பண்ணிட்டேன் சார். சாரி கூட கேட்டுட்டானா கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடிச்சிட்டாங்க. அவங்களே கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு அக்காவே இல்லை அக்கா கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் அவங்க அக்காவா? எனக்கு வேற பயமாயிடுச்சு. இப்ப குட்டி பையன் கடிச்சா அது ஒரு ட்ரீட்மெண்ட்டா, ஒரு நான் கடிச்சிட்டேனோ அதை டாக்டர் கிட்ட சொன்னா அவர் எதனா இது நீங்க பண்ணாருன்னா கடிச்சதுக்கு எங்க போய் இன்ஜெக்ஷன் தேடலன்னு அவர் யோசிச்சிருப்பாரு. அதனாலதான் சார் ஒரு 18 ஏஜ் இருக்கும். அந்த அக்கா கடிச்சிட்டாங்க சொல்ல சவிக்ஷா. மம்மி நான் சொல்ல மாட்டேன் மம்மி, எங்களை மாட்டி விடுவேன் மம்மி சொல்லிட்டு இருந்தேன். ப்ளீஸ் சவிக்ஷா சொல்லிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தேன். நீங்க எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரில அதான் இருந்திருக்கணும். சார் அந்த மாதிரி நேரம் நீங்க பண்றாங்க. கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த